சினிமா காலண்டர் அறிமுக விழாவில் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்களும். இந்த விழாவுக்கு வந்திருக்கிறது எல்லாருமே சொல்கிற காரணம் நந்தா பெரியசாமி தான். எனக்கும் அதே காரணம்தான். சாகுலை நான் பார்த்துருந்தாலும் கூட நந்தா பெரியசாமி கூட தான் பார்த்துருக்கேன். நந்தா பெரியசாமி சினிமா வட்டாரத்தில் ரொம்ப அன்போடையும் நட்போடையும் உள்ளுக்குள்ளே கோபம் இருந்தால் கூட வெளியில் காட்டிக்கிறாமல் சிரிச்சுக்கிட்டே எல்லாரோடையும் பழகிறதுல ஒரு முக்கியமான ஒரு ஆள். அது எப்போவுமே அந்த கோபத்தை வெளியே காட்ட மாட்டார். சார் ஐயோ நீங்களா சார், என்ன சார் இது உங்களை போயா சார் அப்படின்ட்டு அந்த பக்கம் போய் நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். இப்படியே தான் சார், என்ன சார் நீங்களா சார் உங்களை சார் அப்போ சரியில்லை சார். படம் பார்த்துட்டு இருக்கும்போதே அடிப்பாப்பில் எஸ்எம்எஸ் சார், இப்போ 2 ரீல் தான் முடிஞ்சிருக்கும் படம் ரிலீஸ் ஆகி. சார் தெரியாது சார். ஓ நந்தா சொல்லக்கூடாது நந்தா சார், நம்ம சொல்லாமல் யார் சார் சொல்லுவா? ஆனால் அந்த டேரக்டரை பார்த்தா நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஐயோ எப்படி அது கிளைமேக்ஸ்லாம் எப்படி பண்ணீங்க, அது பிரமாமா அப்படிம்பாரு. எப்படின்னு இந்த முடியுது ஒன்றால் மட்டும். அதே மாதிரி நான் பார்த்த எங்கள் முதல் படத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். கல்லூரியின் கதையிலேருந்து எப்போ என்னை சந்திக்க வந்தாலும் நம்ம வெற்றி படம் கொடுத்தீங்க 175 நாள் 300 நாள் படம் கொடுத்தாலுமே ஒன்று ப்ரொடியூசரோட சண்டை வருது, இல்லைன்னா அடுத்த படத்துக்கு ஆள் தேட வேண்டியிருக்கு. எப்போ என்னை சந்திக்க வந்தாலும் சார் இவர் அடுத்த படம் ப்ரொடியூசர் சார். ஸோ எப்படியோ அடுத்த பட ப்ரொடியூசர் அடுத்த ஒவ்வொரு முறை சந்திக்கும் போது இந்த பட ப்ரொடியூசர் அவர் முடிஞ்சிருச்சு சார், படம் முடிஞ்சு ரெடி ஆகிடுச்சு சார். சார் இன்னும் 1 மாதம் தான் நான் வர்றேன், நீங்கள் தான் வந்து ஆரம்பிக்கிறீங்க. இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். சினிமாவை பொறுத்த மட்டும் அவர் யாரை ஏமாற்றணும்னு நினைக்கல. அந்த நல்ல மனசுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அவர் அப்படி அன்பாக பழகிறாரு. ஒரு வாரத்துக்கு மேலே கூட டப்பிங் யூனியனில் பேசும்பொழுது ராதாரவி சார் இதை தான் சொன்னார். நான் ஏமாத்தலையா யாரையும், சினிமா அப்படி தாயா, சண்டை போட்டுப்பான் சேர்ந்துக்குவான், சண்டை போட்டுப்பான் சேர்ந்துக்குவான். இதில் இருக்கிறதே சின்ன கூட்டம். இதில் போய் ஒருத்தனை ஆதரித்து ஒருத்தனை எதிர்த்து அப்படின்னு சொன்னால் பகை மட்டுமே தாயா மிஞ்சும். அதனால் நம்மளுடைய உணர்வுகளை அப்படி 2 பக்கமும் சொல்லி சொல்லி சமாதானமாக கூட்டிகிட்டு போகணும்னு அது மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான் நந்தா கிட்டே இருக்கிறது. அந்த வகையில் இந்த காலண்டர் நேற்று தான் மாலை தான் சந்தித்தார். என்ன இதை கொண்டு கொடுத்து சார் நீங்கள் வரணும்னு நான் சொன்ன என்ன நந்தா முதல்ல இப்படி பார்த்தேன். நான் என்ன ஃபோட்டோ போட்டிருக்கீங்க, ஏன்னா ஒவ்வொன்றுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குல்ல, இந்த காலண்டருக்குள்ளே என்ன அரசியல் இருக்குதுன்னு முதல்ல ஒரு தடவை தேடிக்கிறேன். கண்ணில் வேறு நேற்று அடிபட்டுருந்துச்சு, இரியா கண்ணாடியை போட்டு நல்லா பார்த்துக்கிறேன், ஏதாவது ஒரு ஃபோட்டோ மங்களாக இருக்கும், அதை நான் கரெக்டாக செலக்ட் பண்ணி பார்த்துட்டு வரேன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், நான் இல்லை சார் நான் அப்படின்னு தேடினோடனே வரும் சார் உங்கள் ஃபோட்டோ இருக்குது சார். நான் என் ஃபோட்டோ இருக்குன்றதுக்காக நான் வரல. அது 5 வருஷமாக மதுரையில் என் ஃபோட்டோ போட்டு காலண்டர் நோட் புக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவா பிரச்சனை? இப்போ என் ஃபோட்டோ இருக்கா இல்லையான்றது என்ன சொல்ல வர்றீங்க நீங்கன்னு கேட்டேன். இந்த காலண்டர் மூலமாக என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு ஒன்று அட்டையே கையில் கொடுத்துட்டாரு. நான் கேட்டேன், காலண்டர்னு போட்டு இந்த ராகு கேது நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் போட மாட்டோம் சார். அது எப்படி போடுவோம் சார், நம்ம ஒன்லி சினிமா மட்டும்தான் சார். திருப்பி கொஞ்சம் அப்படின்னு தேடி பார்க்குறேன், அதெல்லாம் உள்ளே இருக்குது. அது வேறு சார். இப்போ தான் சொன்ன ராகு கேதெல்லாம் இல்லைன்னு அந்த இது அது என்ன சார், அது இல்லாமல் எப்படி சார் உட்காந்து அது வேறு சார். நம்ம நீங்கள் இதை பாருங்களேன், இந்த கட்டத்தில் இருக்கிற விஷயத்தை பாருங்களேன். அப்போ சொன்னார் இந்த மாதிரி சார் நடிகர்கள் பிறந்த நாள்னால் நாங்கள் ரொம்ப முக்கியமாக இப்போ ஏற்கனவே இங்கே பிரச்சனையாக கிடக்கு. இதில் நீ நடிகர்கள் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லி பூரா போனை போட்டு, ஆனால் அந்த ஒரு நாளாவது வீட்டில் நிம்மதியாக இருக்குது அதையும் கெடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற பூரா ஃபோன் பண்ணி ஒரு ஆளுக்கு பிறந்த நாள் சொன்னால் என்னத்துக்கு அவருக்கு இந்த காலண்டர் வாங்கின பூரா ஃபோனை போட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் அப்புறம் காலையில் ஒரு மாதிரியாக இருப்பான், மத்தியானம் ஒரு மாதிரியாக இருப்பான், சாயந்தரம் ஒரு மாதிரியாக இருப்பான். ஏன்னா பாண்டிச்சேரியில் நான் முதல் படம் ஷூட்டிங் நடத்தும் போது மௌனம் பேசியதை எல்லாம் வேடிக்கை பார்க்க நிற்பாங்க. ஏன்னா பாண்டிச்சேரியில் படம் எடுத்தால் ஓடாது அப்படின்ற ஒரு காலகட்டம் இருக்கும் பொழுது பாண்டிச்சேரியில் முதல் படத்தை மௌனம் பேசி இருக்கும்போது அந்த மக்களே சப்போர்ட்.
அந்த வேடிக்கை பார்த்த கூட்டமே ஒரு செட்டு போட்டு பண்ணியிருந்தோம். வேடிக்கை பார்த்த கூட்டமே பார்த்தீங்கன்னாக்கா சினிமாவுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா என்கிட்ட வீடியோ ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3000 பேர் 4000 பேர் நிற்பாங்க. மொத்த பாண்டிச்சேரியுமே அங்கே தான் வந்து நிற்கும். இதில் நைட் நேரத்தில் அந்த ஆடாத ஆட்டம் சாங்கெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா பூரா அப்படியே பெட்ஷீட்டு சாப்பாடு டிஃபன் கேரியரோடு வந்து உட்காந்து விடிய காலம் நான் ஷூட்டிங் முடித்து நான் கிளம்பிடுவேன். அவங்க உட்காந்துருப்பாங்க. இப்போ மத்தியான கால்ச்சிட்டுக்கு வருவாங்கல்லப்பா இங்கேயே இருங்கப்பா அப்படின்னு. அந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மக்கள் பகல் பூரா வருவான். வந்து என்ன பண்ணுவான்னா கண்ட்ரோல் பண்ணுவான். ஐயோ அவங்க ஷூட்டிங் எடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதே போயாமா. சாயந்தரமானவனே பண்ணி அதே ஆள் வேறு மாதிரி வருவான். நான் பாஸு அப்புறம் கேமராவுக்கு முன்னால் நிற்கிறியா? அப்புறம் நான் நிற்காமல் காலையிலேருந்து நான் தானே உனக்கு ஒதுங்க பண்ணேன். நீ தான் ஏன் ஒதுங்க வச்ச? இப்போ என்னையவே போக சொல்லுவியா நீ? என்னைய போக சொல்லிடுவியா நீ? அப்படின்னா அது வேறு ஒரு சின்ன ஊர் வேறு. ஊன்னா ஃபோன் எடுத்து சிஎம்கிட்ட பேசுறியா நீ? என்னடா ஒரு சின்ன விஷயம் ஷூட்டிங் வேடியை பார்க்க வந்தால் விலகி நில்றான்டே சிஎம்கிட்ட பேசுறியான்னு. வர சொல்லியா சிஎம்கிட்ட பேசுகிறேன். பூரா காலி பண்ண செட்டப் பூரா பிரிடா அப்படி. கேமராவுக்கு முன்னால் அப்போ முன்னால் நிற்காமல் பின்னால் போயிருந்தா எனக்கு தெரியாதையா? அது மாதிரி இந்த மனநிலையில் இருக்கிற ரசிகன் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு நடிகரை ஃபோனை போட்டு டார்ச்சர் பண்ணால் என்னத்துக்கு வருது பிறந்த நாள்னு. அதனால் அது முக்கிய காரணம் கிடையாது. பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறாங்க. அப்புறம் பல பேருக்கு வந்து இதில் கொடுக்குற நம்பரையாக வச்சுருக்க போகிறாங்க நடிகர். அது 10 நாளைக்கு ஒரு நம்பர் மாற்ற போகிறாங்க. நீங்கள் காலண்டர் நீங்கள் ஜனவரி மாதம் விற்றீங்கன்னா டிசம்பருக்குள்ளே 20 நம்பர் மாறிடும் அது. அதனால் அந்த செய்தி தான் அந்த கட்டத்தில் ஒரு செய்தி இருக்குது. நான் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சது அந்த செய்தி தான். அங்கெல்லாம் இருக்குது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சினிமா கேமராவை கண்டுபிடித்தவர் தாமஸ் அல்வா எடிசன். இது போன்ற செய்திகள் தான் இந்த காலண்டருக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். சினிமாவை பற்றி ஏன்னா யார் எப்போ பிறந்தா அப்படின்றத விட கேமரா எப்போ பிறந்தது, 435 கேமரா எப்போ பிறந்தது, டெலிலென்ஸ் எப்போ பிறந்தது, கிரேன் எப்போ பிறந்தது, ஜிம்மி எப்போ பிறந்தது, பார்லைட் எப்போ பிறந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சினிமாவுடைய உபகரணங்கள் எப்போ பிறந்ததுன்றதை தெரிந்து கொள்வது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த காலண்டரில் நான் நினைக்கிறேன். அதே போன்ற நகைச்சுவை நடிகர்கள் வந்து இதில் முக்கியத்துவம் கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லி அது எல்லாருக்குமே ஒரு கலைஞனுக்கான வருத்தம் இருந்து தான் ஆகும். அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா நகைச்சுவை என்பது இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாட அப்படியே உயிரோடு கலந்து விட்ட ஒன்று. ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் சரி, ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு போய் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் இருக்குது பாருங்கள், வேலை அந்த ப்ரெஷர், இதுக்கு நடுவில் பிரச்சனைகளுக்கு நடுவில்லாம் வீட்டுக்கு போய் உட்காந்தா அந்த ராத்திரி படுக்கும் பொழுது அந்த காமெடி சேனலை பார்த்துட்டு படுக்கும்போது இருக்கிற திருப்தி வேறு எதுலேயுமே கிடையாது. அது கதாநாயகனாக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும். அதனால் அவர்கள் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமானவர்கள். அதில் நீங்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. பழைய காலத்துலேருந்து என்எஸ் கிருஷ்ணன்லேருந்து எடுத்துகிட்டு அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் நீங்கள் அதற்கான முக்கியத்துவம் கொடுங்க, தப்பு கிடையாது. என்எஸ் கிருஷ்ணன் காலண்டர் போட்டால் அவர் ஃபோட்டோ போட்டால் விற்காது, சுள்ளிராஜன் அவருடைய ஃபோட்டோ போட்டால் விற்காது அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இவர்களெல்லாம் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இப்போ உள்ள நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் நான் சொல்லுவேன், நான் சேனல்கள் அனைத்துமே வந்து கரண்ட்டில் இருக்க சினிமாவை தான் ஃபோக்கஸ் பண்ணுது, பழைய படத்தை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா நமக்கெல்லாம் வந்து தியேட்டரில் போய் ஷிஃப்டிங் படம் பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. அது இப்போ உள்ள ஆடியன்ஸுக்கு இல்லவே இல்லை. ஒரு தலைமுறை அப்படியே மறைக்கப்படுது அப்படின்ற ஆதங்கம் நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் பேசியிருக்கேன், இயக்குனர் சங்கத்தில் சொல்லியிருக்கேன். ஆனால் யாருமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் அது யார் ஆரம்பித்தான்னு தெரில. இப்போ சேனலில் பாருங்கள், ஒரு பழைய பாடல்கள் ஒரு இது ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, முரசுன்னு ஒன்று பண்ணியிருக்காங்க, சன்லைஃப்னு. எல்லார் வீட்லேயும் அதுதான் ஓடிட்டு, எல்லா வீட்லேயும் பழைய பாடல்களும் பழைய காமெடி காட்சிகளும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. காரணம் நிச்சயமாக இந்த தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை பற்றி தெரியாமல் போயிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருந்தது. அது தெரிய வந்திருக்கு. அதனால் நீங்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, பழைய விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க. அதில் வந்து ரவி மரியா சொல்லும்போது கதையின் நாயகன், கதாநாயகன், அதெல்லாம் இவர்கள் தன்னடக்கத்தோடு சொல்லலை, பத்திரிகையாளர்களுக்கு பயந்துக்கிட்டு சொன்னது. அது உண்மை. யாரும் தன்னடக்கத்தோடு, எல்லாரும் கதாநாயகன் சொல்கிறதுக்கு மனசுக்குள்ளே தைரியம் இருக்குது. எங்கே சொன்னால் இவங்க கேள்வி கேட்டுருவாங்களோன்ற ஒரு பயம்தான் அது. அதனால் எல்லாருமே கதாநாயகன் தான். விக்ரம் கதாநாயகன் தான், விவேக்கும் கதாநாயகன் தான். ஹாலிவுட்டில் வந்து ஜிம் கேரியும் கதாநாயகன் தான் சொல்லுவாங்க, அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகரும் கதாநாயகன் தான் சொல்லுவாங்க. காமெடி ஆர்டிஸ்ட்லாம் யாரையுமே சொல்லலை. ஒரு படத்தில் திரைப்படத்திற்கு ஹீரோவாக நடிச்சிருந்தாலும் அவர் கதாநாயகன் தான். அது வந்து எங்கே விமர்சனம் வந்து விடுமோ என்ற பயத்தின் காரணமாக சொன்னது அது.
அப்புறம் அந்த பொண்ணு பேசும்போது வேறு இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. அந்த படத்தோட கதாநாயகி ஒரு உண்மையை வேறு சொன்னாங்க, எனக்கு நடிக்க தெரியாது அப்படின்னு சொல்லி. நீங்கள் தயவு செஞ்சு அப்படிலாம் இங்கே சொல்லாதீங்க, ஏன்னா இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது, அவங்களாம் சொல்லிக்கிட்டா இருக்காங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க, ஏன்னா யாரும் ஆடியன்ஸும் அதை கேட்கல உங்கள்கிட்ட. நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. நீங்கள் தைரியமாக நடிங்க. வழக்கம் போல் ரசிகர்கள் இருக்காங்க உங்களை வாழ்த்துவதற்கு, உங்களை பாராட்டுவதற்கு, உங்களை உச்சத்தில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு. மற்றபடி இந்த காலண்டரோட சிறப்பு நான் எதிர்பார்த்தது வந்து இது போன்ற செய்திகள்லாம். ஏன்னா எனக்கே நிறைய செய்தி தெரியாது. நான் சினிமா எடுக்க கற்றுக்கொண்டேனே தவிர சினிமாவை பற்றி முழுமையான விவரங்கள் எனக்கு தெரியாது. ஒவ்வொரு முறையும் நான் கமல் சாரை பார்க்கும் பொழுதும், கமல் சார் பக்கத்தில் நிற்கும் பொழுதும் 2 விஷயம் எனக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஒவ்வொரு முறையும். இப்போ கூட பிக்கி மீட்டிங்க்கு வந்திருந்தப்ப அனுராக் கஷ்யப் இயக்குனர் தெரியும் உங்களுக்கு, ஹிந்தி இயக்குனர், இன்றைக்கி கேன்ஸ் வரைக்கும் போய் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருக்கக்கூடிய இயக்குனர். அவர் ஒவ்வொரு இடத்துலையும் தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு பாலா, அமீர், சசிகுமார்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. நெட்டில் எல்லா இன்டர்வியூலையும் அது இருக்குது, எங்கிட்டே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவருடைய திரைப்படத்தில் கூட, ஹிந்தி திரைப்படத்தில் கூட தேங்க்ஸ் கார்டு போட்டுட்டு ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லி. ஆனால் அவர் வந்து பிக்கி மீட்டிங்கில் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் வந்து இப்படி பார்த்துட்டு, நான் கமல் சாரை பக்கத்தில் அப்படியே கை கட்டி நின்று பேசிகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு இயக்குனர்கிட்ட சொல்லியிருக்காரு, என்னப்பா இது இந்த ஊரில் நாங்கள் எங்கே போனாலும் இவங்களை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம், கமல் முன்னால் இப்படி நின்றுட்டே இருக்காங்க, எனக்கு புரியவே இல்லைன்னு வெற்றிமாறன் இயக்குனர்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. அது வந்து பயத்தின் காரணமாக கிடையாது. ஒவ்வொரு முறை பேசும்போதும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறார். ஒரு ஃபிலிமில் இருக்கக்கூடிய இந்த ஃபிலிம் எதுக்காக இந்த ஃபிலிம் யூஸ் பண்ணுறாங்க, இந்த பார்லைட்டோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நானும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். நான் அது மாதிரி உங்கள் காலண்டரும் எனக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்போடு வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.